வணக்கம். வாங்க ஒரு சூப்பரான பயணத்துக்கு போகலாம். தமிழ்நாட்டோட பிரம்மாண்டமான எதிர்கால திட்டங்கள்ல ஆரம்பிச்சு இந்திய பொருளாதாரம், உலக அரசியல்னு ஒரு ரவுண்ட் அடிச்சு கடைசியா பல லட்சம் வருஷ பழமையான நம்மளோட கடந்த காலத்தையும் தொட்டு பார்த்துட்டு வரலாம். வாங்க இந்த முழு பயணத்தையும் இப்போ ஆழமா அலசலாம். முதல்ல தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற புத்தம் புதிய வளர்ச்சி திட்டங்கள். இதுங்க சும்மா ஏதோ அறிவிப்புகள் இல்ல, தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இததான் அஸ்திவாரம். அப்படி என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. நம்மளோட முதல் பகுதி தமிழ்நாட்டின் 2030 தொலைநோக்கு பார்வையை பத்தி தான். இந்த லட்சிய பயணத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு படத்தை பாருங்களேன், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு பக்கம் பெண் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க ட்வீஸ் திட்டம், இன்னொரு பக்கம் திருச்சி, தூத்துக்குடி மாதிரி நகரங்களோட வளர்ச்சிக்கான புதிய மாஸ்டர் பிளான்கள். அது மட்டுமல்லாம பிச்சாவரம் காடுகள், நீலகிரி வரையாடு மாதிரியான நம்ம பொக்கிஷங்களை பாதுகாக்க சுற்றுச்சூழல் திட்டங்கள்னு ஒரு முழுமையான அணுகுமுறை இதுல தெரியுது. அடுத்ததா இந்த 14 அம்ச வழிகாட்டி. சொல்லப்போனா இதுதான் இந்த தொலைநோக்கு பார்வையோட இதயம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது ஏதோ ஏசி ரூம்ல உட்கார்ந்து போட்ட திட்டம் இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கிற சுமார் 1.25 கோடி குடும்பங்க கிட்ட கருத்து கேட்டு அவங்க தேவைகளை புரிஞ்சுகிட்டு உருவாக்குன ஒரு பிளான். அடேங்கப்பா, 7 லட்சம் புதிய வீடுகள், கிராமங்கள்ல 5 லட்சம், நகரங்கள்ல 2 லட்சம். இது வெறும் செங்கலும் சிமெண்டும் வச்சு கட்டுற கட்டிடம் இல்ல, லட்சக்கணக்கான குடும்பங்களோட கனவையும் தன்மானத்தையும் கட்டி எழுப்ப போற ஒரு மாபெரும் முயற்சி. கல்வியில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது? எல்லா அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேப்ஸ். அது மட்டும் இல்லாம நம்ம மாணவர்களை உலக தரத்துக்கு தயார்படுத்த நான் முதல்வன் 2.0ன்னு பல திட்டங்கள் வரிசை கட்டி நிக்குது. இதோட அல்டிமேட் இலக்கு உயர்கல்விக்கு வர மாணவர்களோட எண்ணிக்கைய 90% உயர்த்துறதுதான். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வேலை வாய்ப்பு. மேக் இன் தமிழ்நாடு திட்டத்தின் மூலமா 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஏற்கணும். அது மூலமா 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். இதுதான் இலக்கு. இது தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். சரி, இப்போ நம்மளோட இரண்டாவது பகுதிக்கு வரும். ஒரு பக்கம் பிரகாசமான எதிர்காலத்துக்கான திட்டங்கள் இருந்தாலும் நம்ம கடந்த காலத்தையும் நிகழ்கால பாதுகாப்பையும் நம்ம மறக்க கூடாது இல்லையா? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். எதிர்காலத்தை பத்தி பேசும்போது நாம ஏன் பழச திரும்பி பார்க்கணும்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா நம்ம வேர்கள் எவ்வளவு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மால உயரமா வளர முடியும். அந்த வகையில ஒரு முக்கியமான வரலாற்று ஆளுமைய பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அவங்கதான் மீனாம்பாள் சிவராஜ். ஒரு சகாப்தம்னே சொல்லலாம். டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார் மாதிரியான மாபெரும் தலைவர்களோட சேர்ந்து களப்பணியாற்றிய ஒரு துணிச்சலான தலித் மற்றும் பெண்கள் உரிமை போராளி. தென்னிந்திய பட்டியல் சாதிகள் கூட்டமைப்போட முதல் பெண் தலைவருங்கிற பெருமைக்குரியவர். அவரோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். வரலாற்றுக்கு மரியாதை செய்யற அதே நேரத்துல இன்னைக்கான தொழில்நுட்பத்தையும் தமிழ்நாடு எப்படி பயன்படுத்துதுன்னு பாருங்க. காவல்துறையை நவீனப்படுத்த CCTNS 2.0 அப்படின்ற ஒரு புதிய டிஜிட்டல் தளத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால நம்ம நேரமும் மிச்சமாகும், வேலையும் சுலபமாகும். இத பயன்படுத்துறது ரொம்பவே ஈஸி. ஆன்லைன்லயே புகார் கொடுக்கலாம், அதோட ஸ்டேட்டஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, FIR காப்பிய சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும். தனிநபர் ரகசியத்தை காக்க இது ஒரு நல்ல அம்சம். சரி, தமிழ்நாட்டுல இருந்து நம்ம பார்வைய கொஞ்சம் அகலப்படுத்தி இந்திய அளவுல நம்ம பொருளாதாரம் எந்த இடத்துல இருக்குன்னு ஒரு பார்வை பாத்துடலாம் வாங்க. இந்திய பொருளாதாரத்தோட 4 இன்ஜின்கள்னு இந்த மாநிலங்களை சொல்லலாம். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் குஜராத். இந்த 4 மாநிலங்களும் இந்தியாவோட வளர்ச்சிய வேகமா முன்னெடுத்துட்டு போகுது. இந்த கிராஃப பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 2021 இருந்து 2025க்குள்ள கர்நாடகா 65% வளர்ச்சியோட வேகமா முன்னேறிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாடு எங்க இருக்கு? 47% வளர்ச்சியோட குஜராத்துக்கு பக்கத்துல ரொம்ப வலுவா நிக்குது. மகாராஷ்டிரா 43% வளர்ச்சியை பதிவு செஞ்சிருக்கு. இந்தியாவை தாண்டி இப்போ நம்மளோட கவனம் உலக அரங்குக்கு போகுது. சமீபத்துல இந்திய பெருங்கடல்ல நடந்த ஒரு சம்பவம் சர்வதேச சட்டத்தோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தியிருக்கு. இலங்கைக்கு பக்கத்துல ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானை சேர்ந்த ஒரு போர்க்கப்பலை தாக்கியதா செய்திகள் வெளியானது. இந்த தாக்குதலுக்கு பிறகு அந்த கப்பல்ல இருந்து வீரர்களை காப்பாத்துறதற்காக ஒரு மீட்பு பணி நடந்துச்சு. இந்த மீட்பு பணிய இலங்கை தான் செஞ்சது. எப்படி? அதுக்கு காரணம் இந்த சர்வதேச SAR ஒப்பந்தம் தான். இந்த சட்டத்தின்படி நாடுகளுக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம், ஆனா கடல்ல ஒருத்தரோட உயிருக்கு ஆபத்துன்னா மனிதாபிமான அடிப்படையில அவங்கள காப்பாத்தியே ஆகணும்.
இது உலக நாடுகள் எல்லாம் ஒத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விதி. இப்போ இந்த பயணத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது நம்மள எல்லாரையும் ஒரு டைம் மிஷின்ல ஏத்தி பல லட்சம் வருஷங்களுக்கு பின்னோக்கி கூட்டிட்டு போக போகுது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 2 லட்சம் வருஷம். ஜெர்மனில ஒரு தொல்பொருள் ஆய்வுல இத கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு காலத்திலிருந்து நம்ம கிடைச்சிருக்கிற ஒரு அறிவியல் பொக்கிஷம் இது. இங்குதான் ஒரு பெரிய கேள்வி வருது. பொதுவா இவ்ளோ பழமையான டிஎன்ஏ உறைபனி பிரதேசங்கள்ல பனிக்கட்டிக்குள்ளதான் சிதையாம இருக்கும். ஆனா இது ஜெர்மனியோட சாதாரண மண்ணுல எப்படி பத்திரமா இருந்துச்சு? இத விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம். இதுக்கான பதில் ரொம்பவே ஆச்சரியமானது. அந்த இடத்துல இருந்த மண்ணுல ஒரு மேஜிக் நடந்திருக்கு. காத்து உள்ளே போகாத சூழலும் சில தாது உப்புக்களும் சேர்ந்து ஒரு இயற்கையான ஃப்ரிட்ஜ் மாதிரி வேலை செஞ்சு அந்த டிஎன்ஏவை இத்தனை லட்சம் வருஷமா பத்திரமா பாதுகாத்திருக்கு. பாத்தீங்களா இயற்கையோட அதிசயத்தை? தமிழ்நாட்டோட அடுத்த 10 வருஷ திட்டத்துல இருந்து 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு குதிரையோட கதை வரைக்கும் நாம பார்த்தோம் இல்லையா? இது நமக்கு என்ன சொல்லுது? நாம இன்னைக்கு செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் நாளைக்கு ஒரு பெரிய கதையா மாறலாம். அப்போ நம்மளோட கதையை நாம எப்படி எழுத போறோம்னு நாம தான் முடிவு செய்யணும். என்ன சொல்றீங்க?